சார் என்கேவி சிஸ்டம்னா நல்லேக்கே வசந்தன் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த சிஸ்டம்னுடைய யூனிக்னஸ் என்ன, தனித்துவம் என்ன? சார் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தால் ஜாதகம் நீங்கள் சொல்லுவீங்க? சார் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அண்ட் அவங்க அப்பா அம்மா பேர். இந்த அரை மணி நேரம் வேறுபட்டால் ஜாதக பலனே மாறிடுமா? சார் கண்டிப்பாக மாறும். இதை கணிச்சு நம்ம பலன் சொல்லி அது நடக்காம போறதுக்கு 100% வாய்ப்பு. ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அந்த 5ஆம் இடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன சார்? இப்போ இந்த 5ஆம் இடம் ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டுன்னா சார், 2ஆம் இடங்கிற வருமானம் போயிடும், 3ஆம் இடங்கிறது தைரியமா பேசவே முடியாது, 4ஆம் இடங்கிறது சொத்து சுகம் வீடு எதுவும் வாங்க முடியாது. ஒரே வாங்க சார். இது இல்லைன்னா டோட்டல் மீதி இருக்கிற கட்டம் எல்லாமே ஆப்ஷன். 5ஆம் இடம் இல்லை சார். அது என்ன பண்ணுமா, பச்சோந்தித்தனமா வேலை செய்யணும். 6ஆம் இடத்தில் குரு இருந்தா அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி விளக்கி சொல்லுங்க. சார் 6ஆம் இடத்துல என்ன மாதிரி சிறப்புனா சார், நட்சத்திரத்தை வச்சும் பலன் சொல்ற ஆட்கள் இருக்காங்க. நான் எதுவும் தப்பாவே சொல்லவே, பட் உங்களோட பாவங்கள் இருக்குல்ல சார், ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அந்த தமிழன் தான் உலகின் மிகச்சிறந்த பொக்கிஷமான ஜோதிட கலையையும் கண்டுபிடிச்சான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த 2 வரிகளை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிற ஒரு தமிழ் கவிஞன் எழுதின சங்க இலக்கிய செய்யுள்ளது. எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த கவிஞன் எழுதினது அந்த ஒரே ஒரு கவிதை தான். ஆனால் பல காலங்கள் கடந்தும் நினைவு கூறுவதற்கு ஒரு கவிதை கூட போதுமானது என்பதற்கு கணியன் பூங்குன்றனார் ஒரு உதாரணம். அந்த பாடலில் இருக்கும் 2வது வரியான தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற வரிக்கு பல பேச்சாளர்களும் பிரபலமான பேச்சாளர்கள் உள்பட தவறான பொருளையே பேசி வராங்க. அந்த பாடலின் 2வது வரியான தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிற வரிக்கு பல பேச்சாளர்களும் பிரபலமானவர்கள் உள்பட தவறான பொருளையே மேடைகளில் டிவிகளில் சொல்லிக்கிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வெற்றிக்கும் தோல்விக்கும் நீயே தான் காரணம், உன் வெற்றியும் தோல்வியும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பொருள் அது கிடையாது. அந்த பாடலின் உண்மையான விளக்கம் என்னென்னா, அந்த பாடலினுடைய இறுதி வரிகளை மட்டும் நான் தமிழில் விளக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. அருவியிலிருந்து அடித்து வரப்படுகிற தக்கைகள், மிதவைகள் எப்படி எங்கெங்கோ அந்த வெள்ளத்தின் போக்கில் தாறுமாறாக அடித்து செல்லப்பட்டு கடைசியில் ஒரு இடத்துல போய் சேருகிறதோ, அதே போலத்தான் மனித பிறவியும் அவங்க எந்தெந்த விதங்களில் அவங்களுடைய வாழ்க்கை திசை மாறி சென்று அவங்க வாழ்க்கை பயணம் முடிவு பெறுகிறது என்பது விதிவசம். இன்னொரு வார்த்தைகளில் சொல்வதானால் கர்ம வினை அப்படிங்கிறது தான் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பாடலுடைய முத்தாய்ப்பான ஒரு பொருள். சுருக்கமாக சொன்னால், உன் வெற்றியும் தோல்வியும் உன் கையில் தான் இருக்குது என்று பேச்சாளர்கள் சொல்வது தவறு. உன் வெற்றியும் தோல்வியும் உன் கர்மாவில் தான் இருக்குது, அதாவது உன் கர்ம வினையில் தான் இருக்குது. கடந்த பிறவியில் நீ நல்லது செஞ்சிருந்தினா உனக்கு இந்த பிறவியில் நல்லது நடக்கும், கடந்த பிறவியில் நீ கெட்டது செஞ்சிருந்தா இந்த பிறவியில் உனக்கு கெட்டது நடக்கும். அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய பொருள். எனவே ஜோதிடம் என்பது ஒரு மகா சமுத்திரம். அந்த ஜோதிட கலையை அந்த சமுத்திரத்தின் கரையை கடந்தவர் என்று சொல்ல வேண்டும் நெல்லை வசந்தன் ஐயா. அவங்க காலமாயிட்டாங்க. கடந்த காணொளியில் நாம்
ஐயாவை பற்றியும் பேசியிருந்தோம். ஐயா உருவாக்கின என்கேவி சிஸ்டம், அதாவது நெல்லை கே வசந்தன் சிஸ்டம், அந்த முறையில் படித்து பயிற்சி பெற்று பட்டம் பெற்றவர் ஜோதிடர் ஜெயகாந்தன். அவரை நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்கேவி சிஸ்டம்னா நெல்லை கே வசந்தன் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த சிஸ்டம்னுடைய யூனிக்னஸ் என்ன, தனித்துவம் என்ன, மற்ற ஜோதிட முறைகளிலிருந்து அது எவ்விதத்தில் வேறுபட்டதுன்னு சொல்லுங்கள். சார், பெயரியல் ஜோதிடம் தான் சார் ஐயாவோடது. பெரிய யூனிக்கான விஷயம் என்னென்னா பெயரியல் தான். இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஜாதகம் வந்ததுன்னா, இந்த நபரை சந்திச்சிங்களா, இப்போ இந்த கடந்த 15 நாளில் சந்திச்சிங்களா, இந்த பெயர் கொண்ட நபர்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களா, இது ஐயா பெயரியல் ஜோதிடமாக கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அதனால் கண்டிப்பாக இது பெரிய அப்டேட்டான ஒரு சிஸ்டம் தான் சார். சார், உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தால் ஜாதகம் நீங்கள் சொல்லுவீங்க? சார், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து அண்ட் அவங்க அப்பா அம்மா பேர், இது இருந்தாலே நமக்கு போதுமான சார். நம்ம அதை வச்சு ஜாதகம் கணிச்சிடலாம். கணிச்சு நம்ம பலன் அது ஸ்டார்ட் பண்ணலாம் சார் தாராளமாக. இப்போது சில பேருக்கு அவங்களுடைய பிறந்த நேரம் அதை எழுதி வைக்கிறதுல ஒரு சிறு பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளியில் வந்த அந்த கணம்தான் கணக்கு இல்லையா? ஆனால் சில பேர் அது கொண்டு போய் நர்ஸு வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சதுக்கு பிறகு வெளியில் தகவல் சொல்லுவாங்க. தகவல் சொன்னதுக்கு பிறகு அவங்க நேரத்தை குறிப்பாங்க. இந்த ப்ராசஸில் ஒரு அரை மணி நேரம் கூட வேறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அரை மணி நேரம் வேறுபட்டால் ஜாதக பலனே மாறிடுமா? சார், கண்டிப்பாக மாறும். இப்போது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார். ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே குழந்தை பிறந்துச்சு சார். அவங்க டாக்டர்ஸு இவங்கெல்லாம் டைம் எழுதலை. ஃபார் எக்ஸாம்பிள், டைமே எழுதலை. அவங்க குழந்தை எடுத்துகிட்டு அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ ஃபேமிலிகிட்ட கொடுக்க வராங்க இல்லையா, அப்போ அந்த டைம் எழுதுறாங்கன்னு வைங்க. ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சு. 45 மினிட்ஸுக்கு அப்புறம் குழந்தைய கொடுக்குறாங்க, அந்த டயத்தை எழுதுறாங்க. இதுக்கு நம்ம ஜாதகம் கணிப்போம். கரெக்டா சார்? இதுதான் கணிப்போம். இதை கணிச்சு நம்ம பலன் சொல்லி அது நடக்காம போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? இது எப்படி? டைம் கொடுத்தாச்சு, இதான் அப்படின்னு அவங்க தான் எழுதுறாங்க. ஆமா, கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு தான் கடைசி வரையும் நம்ம பலன் சொல்லிட்டே இருக்கோம். பலன் சொல்றோம், அவங்களுக்கு போய் ஒரு பரிகாரம் சொல்றாங்க, கோயிலுக்கு போறாங்க, நடக்கல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சார், ஜோதிடத்து மேலேயே நம்பிக்கையெல்லாம் போகும். ஆமா, கரெக்டா சார். நான் எல்லாத்துக்கிட்டையும் போனேன், பட் அவங்க எது சொன்னாலுமே எனக்கு நடக்கல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சார். சொல்லுவாங்க பேசிக்கே தவறா இருந்தாக்கா அதுக்கு பிறகு வரது எல்லாமே தவறாதான், அதுக்கப்புறம் எல்லாமே தவறாதானே சார். ஆமா, இதுல சார் வசந்தன் ஐயா ஒன்று கிரியேட் பண்றது என்னன்னா, 45 மினிட்ஸ் இல்லை, 1 hour முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. சரியா சார்? நீங்க 1 hourக்கு அப்புறமே பேரண்ட்ஸுக்கு நீங்க அந்த பர்த் டைம் நீங்க கொடுக்கலாம். பார்த்துட்டு அப்பா அம்மா பேர் வருதுல்ல சார், அந்த அப்பா அம்மா பேர் இந்த ஜாதகத்துல கரெக்டா இருந்தாதான் இந்த ஜாதகம் பலனே கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா அது மிஸ் தான். இது எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது. இப்போ அப்பா அம்மா பேரு, இப்போ ஒருத்தர் பேரு சண்முகம்னு வச்சுக்கோங்க சார், அவங்க அப்பா பேரு பாலாஜின்னு வச்சுக்கோங்க. இந்த சண்முகம் ஒரு அப்பா பேரு 9ஆம் இடம், அந்த அதிபதி இல்ல அது கூட அந்த 9ஆம் இடத்து கூட பாலாஜிங்கிற பேரு கொண்ட கிரகம் கணக்குல இருந்தாதான் அந்த ஜாதகம். இல்லைன்னா கடைசி வரையும் பலன் இந்த திசை ஓடுது, இந்த புத்தி ஓடுது, இந்த நட்சத்திரம், இப்படியே சொல்லி அவங்க ஜோதிட நம்பிக்கை இல்லாம பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே
ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அப்பா பெயர்களை தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேறுபட்டதுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு மணி நேரம் கழித்து உள்ள நேரத்தை எடுத்துப்பாங்களா? இல்லை சார், அதுக்கு முன்னாடி நாங்கள் அதாவது என்கேவி கிளாஸ்ல எடுப்பாங்க சார். ஜீவ லக்னம்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க. ஜீவ லக்னம். அவங்க அப்பா அம்மா பேர் வந்து எக்ஸாக்டா இருக்கணும். அது எந்த லக்னம், முன்னா லக்னமா இருந்தாலும் சரி, பின்னாடி லக்னமா இருந்தாலும் சரி, அது ஒன்று ஆகும் சார் அங்க. ஓகே. அதை வச்சு பலன் சொன்னா அது எக்ஸாக்டா இருக்கும். அடுத்த வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த நபர் கொண்ட ஆளை போய் சந்திங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இந்த பெயர் கொண்ட இருக்கிற கோயில்ல போங்க உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு நல்லா அழகா சொல்லலாம் சார். ஓகே சார், நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்கள் அடிக்கடி ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அந்த 5ஆம் இடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன சார்? சார் 12 கட்டம் சார். அதில் 5ஆம் இடம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா பூர்வ புண்ணியங்கிறதுலாம் அடுத்து சார். அடுத்த சென்ஸ் அதுவும் 5ஆம் இடம் தான். பட் நம்மளோட புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க 5. இப்போ இந்த 5ஆம் இடம் ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னா சார் 2ஆம் இடம்ங்கிற வருமானம் போயிடும். 3ஆம் இடம்ங்கிறது தைரியமா பேசவே முடியாது. ஓகே. 4ஆம் இடம்ங்கிறது சொத்து சுகம் வீடு எதுவும் வாங்க முடியாது. சரி சார். 6ஆம் இடம்ங்கிறது இவர் புத்தி சரியில்லைன்னா 6ஆம் இடம்ங்கிறது எதிரியை வளர்த்துப்பாங்களாம். இந்த 5ஆம் இடம் சரியில்லைன்னா 7ஆம் இடம் களத்துறோங்கிற சொல்லி கல்யாணம், அந்த பார்ட்னர் சரியா இருக்க மாட்டாங்களாம். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க சார். இந்த 5ஆம் இடம் சரியில்லைன்னா அந்த 8ஆம் இடம் வராது. இந்த 5ஆம் இடம் சரி இருந்தாதான் 9ஆம் இடங்கிற பாக்கியம் வேலை செய்யுமா, எல்லா பாக்கியங்களும் கிடைக்குமா, அது போயிரு சார். 10ஆம் இடங்கிறது தொழிலோ இல்ல வேலையோ, வேலை 6ஆம் இடமும் குறிக்கும் 10ஆம் இடமும் குறிக்கும் சில இதுல சொல்றாங்க. 10ஆம் இடம் மேஜரா ஒர்க் ஆகுது. இந்த 5ஆம் இடம் சரியில்லைன்னா அவரால் சரியான தொழில் முறைய செய்ய முடியாதான். 5ஆம் இடம் சரியில்லைனா சார் 11ஆம் இடம்ங்கிறது நம்மளோட அபிலாஷையம், நம்மளோட ஆசை விருப்பமா, அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதான். இந்த 5ஆம் இடம் சரியில்லைன்னா இதெல்லாம் போயிட்டு 12ஆம் இடம் ஒரு தூக்கம் போயிடுமா. ஒரே ஒரு 5ஆம் சார். இது இல்லைன்னா டோட்டல் மீதி இருக்கிற கட்டம் எல்லாமே ஆஃப் சார். அப்போ ஒருத்தங்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5ஆம் இடத்தை வச்சுதான் இவங்க எதை, அதாவது இந்த விஷயத்துக்கெல்லாம் கேப்பபிள், இதெல்லாம் இவங்க யோசிக்க முடியும், இவங்க இந்த விஷயத்த செய்ய முடியும், இல்லை இவங்க நம்ம சொல்றதை கொண்டு போய், இப்போ எக்ஸாம்பிள் சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், இந்த கொஞ்சம் இந்த கிரிமினல் புத்தின்னு சொல்லுவாங்களா சார். ஆமா. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்றேன். இப்போ நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க வந்து என்கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்றீங்க. எனக்கு உங்களை விட நாலேஜபிளான ஆளு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. நான் என்ன தெரியுமா சார் பண்ணுவேன், நீங்க ஒண்ணுத்துக்கு இல்லைன்னு நான் போய் சொல்லுவேன். ஏன்னா 5ஆம் இடம் இல்லை சார், அது என்ன பண்ணுமா, பச்சோந்தித்தனமா வேலை செய்யுமா. சரியான கிரக அமைப்பு இல்லைன்னா சொல்லி தந்தவங்களையே போய் குறை சொல்றது, அவங்க கிட்ட பேர் எடுக்கிறதுக்கு உங்களை பத்தியே நான் போய் சொல்லுவேன். உள்ளதை சொல்லணும்ல சார், உள்ளதை சொல்லணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 5ஆம் இடம் வேணும். ஏன்னா 5ஆம் இடம் சரியில்லைன்னா நீங்க சொல்றத என்னால கரெக்டா அப்சர்வ் பண்ண முடியாது, நான் படிச்சதை என்னால கரெக்டான இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ இத்தனை இடம் பாதிப்ப இடம் 5ஆம் இடம் சரியில்லைன்னா. ஓகே. அப்ப அதனாலதான் சார் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் சார், இவங்க நம்ம சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்பாங்களா, போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது 5ஆம் இடமே தெரியும். அவங்க என்ன தெரியுமா சார் பண்ணுவாங்க, நான் 5ஆம் இடம் சரியில்லை, நான் அந்த 5ஆம் இடம் கிளியர் பண்றதுக்கே கோயில் இருக்கு, அந்த நேம்ல இருக்கிற கோயில் நம்ம போக சொல்லுவோம். அவங்க ஒரு வாரம் போயிட்டு எனக்கு எதுவும் மாற்றம் இல்லைன்றாங்க, ஃபோன் பண்ணுவாங்க சார், சார் நான் போனேன் சார் எனக்கு எதுவும் சரியாவே தெரியல, போன வாரம் தானுங்க பார்த்துட்டு போனீங்க,
இன்னும் அடுத்த வாரம் ரிசல்ட் கேட்குறீங்க. இதெல்லாம் 5ஆம் இடம். ஓகே, சரி சார். சில பேருக்கு 5ஆம் இடம் சார். நானும் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வர்ற கிளைண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து இந்த குறை சொல்றது இது எல்லாமே உண்மையாலுமே எனக்கு அது அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்தது தான். இந்த 10% இருக்காங்களா சார், இவங்க இம்மிடியட்டா எதிர்பார்ப்பாங்க, எனக்கு இம்மிடியட்டா எனக்கு நடக்கணும் அப்படின்னு. சார் அது இறைவன் தானே சார் செய்யணும். ஆமா, நாங்க தான் சொல்லலாம். பட் இது வந்து உங்களுக்கு இந்த காலத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறது நீங்க அந்த கோயிலுக்கு போகணும். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இத்தனை நாள் இத்தனை வாரம்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த பிரச்சனை தீர்ற வரையும் போங்க. ஏன்னா கர்ம பலன் வேலை செய்யும். உங்களை அங்க போக வச்சு விடவே விடாது. அப்படியே விட்டாலும் அதை நம்ம மைண்டே ஆஃப் பண்ணுமா. ஏன்னா அங்க போனா நீங்க சரியாயிருவீங்க. ஓகே, இந்த 5ஆம் இடத்தை சொல்றேன். நீங்க போனீங்கன்னா நீங்க சரியாயிடுவீங்க. இப்போ அந்த புத்திஸ்தான் அதுக்காகவே இல்லை, இன் ஜென்ரல் ஒரு பிரச்சனைக்கு வராங்க, அவங்கள அந்த இடத்துக்கு போகவே விடாதான். அது 5ஆம் இடம் போய் சரியாயிருச்சுன்னா மீதி பாவம்லாம் சரியா இருக்கும் சார். ஆமா, அது அந்த கர்ம பலனுக்கு போகவே விடாதான். அப்போ ஒரு 5ஆம் இடம் சரியில்லைன்னு நம்ம அனுப்பிச்சோம்னா அவங்க அடுத்த 1 வீக்கோ 2 வீக்ஸ்லயே கூப்பிட்டு, சார் நீங்க சொல்றது எனக்கு சரியாவே இல்லை சார், நாங்க போனோம் சார், கோயில் வேலை செய்யல சார். சார் 1 வாரம் 2 வாரம் தான் சார் போயிருப்பீங்க, அதுக்குள்ளேயும் எப்படி சார் ரிசல்ட்? நமக்கு தெரியும் சார், நம்ம அவங்கள நான் பெருசா எதுவும் ஹர்ட்லாம் பண்ற மாதிரிலாம் பேசவும் மாட்டேன். ஏன்னா அவங்க அதோட 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரிதான் யோசிக்க தோணும், இம்மிடியட்டா எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னொருத்தவங்க சார், அவங்க ரொம்ப நமக்கே இப்படிலாம் கிளைண்ட் வந்து பேசுவாங்களான்லாம் இருந்தது எனக்கு. சார் நான் பாட்டு போறேன், எனக்கு என்னோட கர்ம பலன் என்னங்கிறது நான் சொல்லவே இல்லை சார். அவங்களா நான் பலன் சொல்லிட்டேன், அது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்தது, ஐ மீன் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. கோயில், இந்த கோயில் இது நான் இந்த விஷயத்தை பத்தி நான் கிளைண்ட் பேசுற எல்லாத்துலயுமே நான் இந்த என்கேவி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதனாலதாங்க இந்த கோயிலுக்கு அனுப்புறேன், நீங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அவங்க நீங்க நான் என்ன மேம் கொஞ்சம் இம்மிடியட்டா ரிசல்ட்டோ இல்லையோ அது தப்புன்னு எதிர்பார்க்க சார், நான் எதிர்பார்க்கல, என்னோட கர்ம பலன் என்னங்கிறது எனக்கு தெரியும், நாங்க போறேன் கண்டிப்பா நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு, பட் நான் இம்மிடியட்டாலாம் போய் கேட்க மாட்டேன் சார். இப்படி இருக்காங்க சார், அந்த மாதிரி நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அதனால இந்த 5th பிளேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம் சார். அது இல்லைன்னா மீதி எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது, சரியா வேலை செய்யாது. மனித உடல் உறுப்புகள்ல இருக்கிற மூளையை வந்து தலைமைச் செயலகம் அப்படின்னு வர்ணிச்சிருப்பாரு அமரர் சுஜாதா. தலைமைச் செயலகம்ன்ற பேர்ல ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு. அது போல மொத்த ஜாதக கட்டங்கள்ல தலைமைச் செயலகம்னு 5ஆம் இடத்தை சொல்லலாம். கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட், எக்ஸாக்டா. அதே போல 6ஆம் இடத்தில் குரு இருந்தா அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி விளக்கி சொல்லுங்க. சார் 6ஆம் இடத்துல என்ன மாதிரி சிறப்புனா சார், இது ஆக்சுவலா சும்மா ஒரு இதுக்காக நல்லது அப்படின்னு நான் விளையாட்டுக்காக நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். அது என்ன மாதிரி இதுனா சார், 6ஆம் இடத்துல குரு இருந்தா நிறைய பேர் வந்து எதிரிய ஜெயிச்சிடலாம், அது உபஜய ஸ்தானம், கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். பட் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அது பெருசா ரியாக்ட் பண்றதில்ல. எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா, உங்களுக்கு சொல்லி தந்த குரு இருக்கார்ல சார், அவர் உங்களுக்கு எதிரியாவார். இதுன்னு இல்ல, நீங்க ஒரு ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, அவருக்கு மேல இருக்கார்ல சார் மேனேஜர், ஓனர், இவங்க இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களை பார்த்தா மட்டும்தான் கடுப்பா வருமா. இவங்களை எப்படிலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வளர விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன கிரியேட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க சார். இல்லைன்னு வைங்க, கூடயே இருந்தது வேற எங்கேயும் போகாத இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6ஆம் இடம் குருங்கிறது சார் பயங்கரமா வேலை பார்க்கும். அது ஜெயிச்சிடலாம், ஜெயிக்கிறதுலாம் அடுத்து சார் அடுத்து.
அந்த விஷயத்தை நீங்க லைஃப் லாங்கா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓஹோ. ரொம்ப ரொம்ப அழகா டீசெண்டா வந்து உங்க முதுகுல ஒரு டமால் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் 6ஆம் இடத்துல குரு. ஓகே. அதனால நம்ம வந்து அது ரொம்ப ஜெயிச்சிடலாம், பெரிய விஷயமா போய் ரொம்ப நிறைய டூ மச் ஆஃப் பாசிட்டிவ் அங்க இல்லை. அது என்னன்னா, அது என்ன பெரிய பாசிட்டிவ்னா அது ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவார். சதீஷ் சார் சொல்லுவார், 6ஆம் இடம் வந்து ஒரு சர்வீஸ் இடம். அந்த இடம் எப்படி சர்வீஸ்னா சார், நம்ம ஒரு கோயில்ல சர்வீஸ், ஒரு ட்ரஸ்ட்ல சர்வீஸ் பண்ற இடம். அது யாருக்காவது உதவி பண்றோம்ல சார், மீன் அது ஒரு சர்வீஸாவே பண்ணுவாங்க சில பேர். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க சில பேர் சர்வீஸ் ரெகுலரா பண்ணுவாங்க. இதெல்லாம் குறிக்குமா 6ஆம் இடம். பட் மேஜர் வந்து நெகட்டிவ்ஸ் தான் அதுல ஜாஸ்தி. ஓஹோ. 6ஆம் இடத்துல இந்த 6ஆம் இடத்த குரு வந்து சார் ஒரு கோச்சார குருன்னு சொல்லுவாங்க சார். இயர்லி டிரான்சிட் அதுல பயிற்சி ஆகுது இல்லையா? ஆமா. அது வந்து பார்த்துங்க கடன் உச்சாணிக்கு இருக்கும். ஓஹோ. அது எங்க சார் ஜெயிக்கலாம் முடியாது சார். வியாதி இருந்துன்னு வைங்க சார், அந்த ஒரு வருஷ காலம் அவங்க வியாதிக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இது பெருசா ஜெயிக்கிற இடம்ங்கிறது தெரியல. நீங்க இப்ப பேசும்போது ஆஃபீஸில் மேனேஜர் முதலாளி அப்படிங்கிற உதாரணம் காமிச்சு பேசவும் எனக்கு இதுக்கு நினைவுக்கு வந்தது. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் 2ஆம் இடத்தில், அதாவது எடிட்டருக்கு அடுத்த இடத்துல அசோசியேட் எடிட்டராக இருந்தேன். சரி. ஆனால் அந்த எடிட்டருக்கும் முதலாளிக்கும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணின பிறகு, எடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணின பிறகு அது முதலாளிக்கும் எடிட்டருக்கும் முட்டிக்கிச்சு, சரியா வரலை. ஆனாலும் அந்த எடிட்டரை இவரால் வந்து வெளியில் அனுப்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய ஜாதி காரணமாக அவங்க மிரட்டி இருக்காங்க முதலாளியை. அதனால் அந்த எடிட்டரை அனுப்ப முடியல. ஆனால் என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த முதலாளிக்கு. அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வந்து உங்கள் ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன். அவர் தன் ராசி நட்சத்திரத்தை சொல்லி, இது ரெண்டுத்துக்கும் வந்து நல்ல ஸ்நேகமுள்ள நட்சத்திரம், இனிமேல் நான் வந்து யாராவது வேலைக்கு எடுக்கும்போது அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துலேருந்து தான் வேலைக்கு எடுக்க போகிறேன் வித்தகன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இது வந்து நடைமுறைப்படி ஒரு ஆஃபீஸ் பாஸுக்கும் அந்த தொழிலாளர்களுக்குமான அந்த உறவு முறையில் இந்த ராசி நட்சத்திரம்ங்கிறத பார்த்து வேலைக்கு எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா? ராசி நட்சத்திரங்கிறது இப்போ இது நிறைய பேருக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல சார். கிரகம் தான் சார் மேஜர் ரோல் பண்றது, கிரகம் தான். நம்ம சொன்னா நட்சத்திரம்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் அதுவும் ஒர்க் ஆகும், இல்லைன்னு சொல்ல. இப்போ எவ்வளவோ காலங்கள் அப்டேட் ஆயிடுச்சு, எவ்வளவோ விஷயம் போய் ஏஐ வரையும் வந்தாச்சு, எல்லா ஒர்க்கும் பண்றதுக்கு ஏஐ வரையும் வந்தாச்சு. ஆமா. நட்சத்திரத்தை வச்சும் பலன் சொல்ற ஆட்கள் இருக்காங்க, நம்ம எதுவும் தப்பாவே சொல்லவே இல்லை. பட் உங்களோட பாவங்கள் இருக்குல்ல சார், அங்க இப்போ நீங்க பாஸ்ன்னு சொல்றீங்களா சார், அவரு பேரு உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல இல்லாம இருக்கும். இப்ப 4th பிளேஸ்ல தான், ஒரு 4ஆம் இடம் தான் சார் ஃப்ரெண்ட்ஸை சொல்றது. ஓகே. 7ஆம் இடம்ங்கிறது நம்ம சந்திக்கிற நபர்கள். பார்த்துட்டு நம்ம அவங்க கிட்ட 7ஆம் இடம்ங்கிறது ஆப்போசிட் பர்சன், நம்ம பேசுறோம். அவங்க நல்லா பேசி நல்லா க்ளோஸ் ஆனா அவங்க 4ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. ஓகே, சரி சார். அந்த பேர் 4ஆம் இடத்துக்கு வந்துடும். ஓகே. 7ஆம் இடத்துல இருந்து அப்படியே நின்று போய் அப்படியே போயிடும். ஜஸ்ட் அக்யூன்டென்சஸ், அவ்வளவுதான், அது போயிடும். அப்போ அந்த 4th பிளேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார் 4ஆம் இடத்துல கிரகம் உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்கும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில், வேலை செய்யற இடம். ஓகே. அங்கிருந்து க்ளோஸ் ஆறாங்களா அப்படிங்கிறது நம்ம 4ஆம் இடத்துல தான் தெரியும். உங்களுக்கு உங்களோட பாஸோட பேரு உங்க 4ஆம் இடத்துல இருக்கும், அல்லது 4ஆம் அதிபதி கூட அந்த பேர் கணக்கில் இருக்கும். இல்ல அப்படின்னா அது ரொம்ப வருஷமா இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால ராசி நட்சத்திரங்கிறது பெருசா ஒர்க்கு ஆகிறது இல்லை சார். என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து என்னோடது. நிறைய பேர் கிட்ட கூட செய்யலாம், பட் அது பெருசா ஒர்க் ஆகிறது இல்லை. ஓகே சார். இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, அவங்க குழந்தை பேர் இருக்கா அப்படின்னு கேட்டு வராங்க.
திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது, திருமணம் நடக்குமான்னு கேட்டு வராங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் வந்து ரொம்ப சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்குது, விவாகரத்து ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு வராங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் நெகட்டிவான அம்சம் தான் இருக்குது, அதாவது அவங்களுக்கு குழந்தை பேர் கிடையாது, இவங்களுக்கு வந்து திருமணம் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது, இந்த தம்பதி வந்து விவாகரத்து ஆவது என்பது ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கு பிறகு உங்ககிட்டயே அவங்க இது நடக்காமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் இருக்குமா? உதாரணத்துக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து ஏதாவது பரிகாரம் செஞ்சால் குழந்தை பேர் இருக்குமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க பொதுவாக. நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? சார், அவங்க பொருத்தம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பொருத்தம் பார்க்க வராங்க, இவங்க 2 பேரும் கரெக்டாக இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த 10 பொருத்தம் பார்த்தா உண்மையாலுமே ரியாக்ட் ஆகாது. அந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் கரெக்டாக இருக்கணும். பையனுக்கு வரப்போகிற பொண்ணோட பேர் இருக்கணும், அதில் பொண்ணுக்கும் இவங்களோட பேர் இருக்கணும். ஓகே, இருந்தால் ஃபஸ்ட்டு ஓகே, மூவ் ஆன் பண்ணலாம், கோ ஹெட் தான். 2வது விஷயம் சார், இது 2 நல்லா இருக்கு. இந்த கல்யாணம்னு ஒன்று குறிப்பாங்களா சார், முகூர்த்த லக்னம்னு ஒன்று குறிப்பாங்க. ஆமாம், தாலி கட்டுற நேரம் அப்படின்னு ஒன்று குறிப்பாங்க. அது போய் மிஸ்மேட்ச் ஆகி வேற ஏதோ ஒரு மாசத்துல ஒரு 2 கிரகம் சேரும். அந்த கிரகம் சேரும் போது இவங்க பண்ணி வச்சிருவாங்க. இந்த 2 பொருத்தம் சேருதுல்ல சார், ஆமா, நம்ம சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்பிச்சிடறோம்ல, கட் ஆயிடும், இங்க வேலையே செய்யாது. அப்போ முகூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஜாதகத்துல ஒருத்தங்களுக்கு குழந்தை இருக்குன்னு இந்த ஜாதகத்துல இருக்கும் சார், முகூர்த்த லக்னம் சரியா இல்லைன்னா அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே பாருங்க, 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு மேல அட்லீஸ்ட் அந்த 1 வருஷத்துக்குள்ள ஆகவே ஆகாது. அப்படின்னா முகூர்த்த லக்னம் மேஜரா ரோல் பண்ணும் கல்யாணத்துக்கு. அப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு சரியில்லாம முகூர்த்த லக்னம் குறிச்சிட்டு வராங்க சார். இல்ல அப்படின்னா இல்லதான் சார். ஓகே, ஒண்ணு இயற்கையா கிடையாதுங்கிறதே நம்ம சார் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி இதை நான் சொல்றது இல்லை. நான் அப்படியே சரி ஓகே, ரொம்ப சங்கடமா தான் வராங்க. நான் அதை இன்னும் போய் சங்கடப்படுத்தக்கூடாது. ஏன்னா சார், ஒருத்தங்க ஃபோன் பேசவே அவங்க அம்மா, பொண்ணோட அம்மா, அவங்க ஃபோன் பேசவே அழுதுட்டாங்க. கிட்டத்தட்ட 2017 கல்யாணம் ஆச்சு, வரையும் குழந்தை இல்லை. ஜாதகம் முகூர்த்த லக்னம் எதுலையுமே இல்லை சார், முகூர்த்த லக்னமே இல்லை. இவங்க 2 பேர் ஜாதகத்திலேயே குழந்தைக்கு உண்டான அம்சமே இல்லை. ஓகே, அண்ட் தென் அதே அமைப்பு தான் வந்து விழுந்திருக்கு முகூர்த்த லக்னத்திலையும். இத அவங்க பேசவே அழுதுட்டாங்க. அதான் சார், ஃபேமிலி அவங்க எல்லாம் பேசுவாங்களா சார், ஆமா, அந்த மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டாங்க. ஆனா கடைசி வரையும் என் வாயிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பா இவங்களுக்கு தம்பதிகளுக்கு குழந்தை இருக்குன்னு என் வாயில வந்து வரவே இல்லை. குழந்தை பேர் இல்லைன்னு இல்ல, இருக்குன்னு நான் சொல்லல, இவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு என் வாயில வரவே இல்லை. ஓகே, அத இன்டைரக்டா எப்படி சொல்லலாம் நான் முயற்சி பண்ணேன். பட் அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் இந்த விஷயத்த சொல்லல. சரிப்பா, ரொம்ப அழுகுறாங்க, நமக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு, விட்டுட்டேன். அது ஒரு விஷயமா வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, இப்போ குழந்தை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்பதான் சொல்லியிருந்துருக்கலாமே. இல்லை இருக்கு, இல்லை அடாப்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது போலான்னு நான் சொல்லியிருந்திருக்கணும். ஆமா, அது சொல்லாம விட்டது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க சரியா சொல்லல, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. பட் அவங்க அந்த கேட்குற மனநிலையே இல்லை சார், அழுகுறாங்க. புரியுது. அப்ப நான் எப்படி சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் சார். ஆமா, இந்த விஷயத்துக்கு ஜோதிடர்களும் டாக்டர்களும் வந்து உள்ளது உள்ளபடி சொன்னாதானே வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு சரியான நகர்வை எடுக்க முடியும். அதனால இது நடந்தது போன வருஷம் சார். அப்புறம் இந்த வருஷத்துலலாம் நான் இருக்கு இல்லை
உங்களுக்கு இந்த கிரகம் சேர்ந்து மாட்டிருக்கு, ம் உங்களுக்கு குழந்தை பெறுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம் இருந்தாலும் இந்த கோயில் போய் பாருங்க. ம் இந்த மிராக்கிள் கொடுக்கறது நாங்க இல்ல, ம் தெய்வம் தான். ம் தெய்வத்திட்ட போங்க, அவங்க அதுக்கு வழி வகிச்சதுன்னா நல்லதுதான் ம் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கேன். இதைத்தான் நான் வந்து குறிப்பாக கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இந்த பரிகாரம் வந்து ஜாதகப்படி வந்து சரியானதா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாக்கா அந்த விதிப்படி குழந்தை கிடையாது அவங்களுக்குன்ற அந்த விஷயம் வந்து மாறி போய் அவங்களுக்கு குழந்தை பேர் உருவாகுமா? ஆகும் சார். ம் அந்த அந்த இந்த இப்போ கோயில் சொல்றோம் சார், இந்த 2 பிளான், ஒரு 2 கிரகமோ 3 கிரகமோ போய் 5ஆம் இடத்துலலாம் போய் சேர்ந்து இருந்ததுன்னா ம் அது இல்லை. ம் பட் அவங்க அந்த 3 கிரகத்துக்கு சேர்ந்தாப்புல ஒரு கோயில் இருக்கு, பேர்ல இருக்கும். ஓகே. அந்த கோயிலுக்கு அவங்க போக சொன்னா மாற்றமா நடந்திருக்கு. ம் இது எனக்கு கத்து தந்தவர் சதீஷ் சார் எனக்கு சொல்லியிருக்காரு. ம் ம் ஒரு வருட காலம் ம் அவங்களுக்கு இல்லைன்னு சார் சொல்லிட்டாராம். ம் இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு, பட் நீங்க இருந்தாலும் இந்த கோயில் போய் பாருங்க. ம் ஒரு நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கையை ஒண்ணு வச்சிருப்பாங்க சார். ஆமாம், வந்துருச்சு, குழந்தை பிறந்துச்சு. பறந்துருச்சு. Okay. 10 வருஷம் கழிச்சு. ம் ம் அதனால நாங்க எடுத்து அனுப்பிச்சிருவோம் சார், அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகே. அந்த தெய்வம் டிசைட் பண்ணும் சார் உங்களுக்கு கொடுக்கலாமா ம் என்னங்கிறது. அது இந்த விதி அங்கதான் சார் தெரியும். பட் ஓகே. அந்த விதி மாறி இருக்கு. ம் இந்த குழந்தைக்கு சொல்றேன், ம் அது மாறி நிறைய பேத்துக்கு மாறி வந்திருக்கு. ஓகே. பட் எல்லாத்துக்குமே அது கரெக்டா அமையுமாங்கிறது இல்லை. ம் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொல்லலாமா?